Hello friends, welcome to Meera Mind Voice. Day 78 in Bigg Boss House. Monday. யூஸ்வலாக நமக்கு மண்டே வந்து ரொம்ப நல்ல ஜாலியாக போகும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி 1 ஹவரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே மார்னிங் ஆக்டிவிட்டிலேருந்து தான். வெளி உலகத்துலேருந்து நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு கேட்டாங்க. ஆஸ் யூஷுவலாக எல்லோரும் சொன்னது ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், அப்பாவை மிஸ் பண்ணுறோம், அம்மாவை மிஸ் பண்ணுறோம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அருண் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னுடைய டைரக்டரை நான் மிஸ் பண்ணுறேன், அடுத்தது ஹார்லி குவீனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. தென் மஞ்சரி மேம் வந்து எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், என் பையனை மிஸ் பண்ணுறேன், என்னுடைய பார்ட்னரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு அம்மா இல்லை அப்பா அம்மா இல்லை ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. முத்து சொன்னார், நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தா அப்பா ஒரு இடத்துல, தங்கச்சி ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல இருந்தால் இருந்திருப்போம். இந்த வீட்டில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஜாக்லின் வந்து கடைசியாக வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. இது ஃபேமிலி வீக்கு, ஃபேமிலி விசிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க என்னுடைய ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா யார் அந்த ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கே தெரியும், சொல்லுவாங்க. ப்ளீஸ் அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு தனியாக கேமரா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஈவன் விஷால் கூட என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து என் கூட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணான், அவனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. எல்லாருக்குமே வெளியில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதான் போல் இருக்குது. தீபக் வந்து என்னுடைய ஃபேமிலி, என் ஒய்ஃபு, என்னுடைய பையன், அவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதோட அது ஒரு மாதிரி ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வைக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஆடியன்ஸ் கொஷின், எந்த நபர் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணுன்னு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சேர்ந்து சௌந்தர்யாவை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு, யாரும் கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, மதிய உணவை ஷி ஹேஸ் டு ப்ரிப்பேர், எல்லோரும் தூரத்தில் உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. அடுத்தது 12 மணிக்கு நாமினேஷன் எவிக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. ரயான் வந்து இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுனால அவர் எக்ஸம்டட். மிச்சம் 11 பேர்லேருந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓவராலாக இந்த வாரம் 7 பேர் நாமினேட்டட். ஃபஸ்ட்டு அன்ஷிதா 5 ஓட்டுங்க. அவங்களுக்கு அவங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க, கேமு ரொம்ப எமோஷ்னலாகிறாங்க, எல்லாரோட டாஸ்கையும் பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி சில பல காரணங்கள் கூறி அவங்கள பண்ணினாங்க. அடுத்தது ஜெஃப்ரிக்கு 3 ஓட்டு பண்ணினது சௌந்தர்யா, தீபக் அண்ட் ரயான். அது மெயினாக சொன்னது என்னென்னா, சௌந்தர்யா அவனை நாமினேட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியம். சௌந்தர்யா அண்ட் ரயான் 2 பேருமே கோவா கேங்கு. தீபக் சொன்ன ரீசன் என்னென்னா, இந்த வீட்டில் செல்ல பிள்ளையாகவே வளம் வந்துட்டுருக்கான், ஸோ அவன் இந்த கேமில் அதுக்கு மேலே தொடர்றது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஜாக்லின் 3 ஓட்டு, அன்ஷிதா, அருண் அண்டு ஜெஃப்ரி. அவங்க வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க அது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே இவங்க சொல்கிறது நமக்கு தெரியும், ஒரு ரீசன் தான்னுட்டு. மஞ்சரிக்கு 4 ஓட்டு, அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுறாங்க, ரொம்ப இதுவாக விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 4 ஓட்டு மட்டும்தான் விழுந்ததா மஞ்சரிக்குன்னு ஆச்சரியமாக தான் இருந்தது. மஞ்சரியை இது பண்ணவங்க அன்ஷிதா, விஷால், ஜெஃப்ரி அண்ட் ராணவ். அடுத்தது ராணவுக்கு 3 ஓட்டு, தீபக், மஞ்சரி அண்டு முத்து. மஞ்சரி அண்ட் முத்து ராணவை இது வச்சுட்டாங்க, ஓகே இவனுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குழப்பம் விளைவிக்கிறான், ஏதாவது இது பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கான், என்ன கேம்னே புரியாத மாதிரி விளையாடுறாங்கிற மாதிரி என்னென்னமோ ரீசன். விஷாலுக்கு 2 ஓட்டு, ரயான் அண்டு பவி. சொன்னது வந்து அவர் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கார் அப்படின்ட்டு. பவித்ராவுக்கு 3 ஓட்டு, ஜாக்லின், மஞ்சரி அண்டு விஷால் 3 பேரும். ஸோ இதுலேருந்து எக்ஸம்ட் ஆனவங்க வந்து முத்து, அருண், சௌந்தர்யா, தீபக். ரயான் ஆஸ் யூஷுவல் கேனாட் பி நாமினேட்டட். ஸோ 7 பேர் வந்திருக்காங்க இந்த வாரம் களத்தில். யார் வெளியில் போகிறாங்க பார்ப்போம்.
அடுத்தது பிக் பாஸை அனௌன்ஸ் பண்ணி, சௌந்தர்யா நீங்கள் போய் சமைக்கலாம், மற்றவங்க பார்க்க மட்டும்தான் செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்க போய் சமைச்சது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்தது. வெறும் புளியை மட்டும் எடுத்துகிட்டு 12 பேருக்கு 12 வெங்காயம் 12 தக்காளி போருமா அப்படின்னு கேட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி என்னமோ பண்ணாங்க. அதில் உப்பும் சரியாக இல்லை. அது 12 பேருக்கு சாதம் வடிக்கணுன்னுட்டு அவ்வளோ தூரம் அவங்க பண்ணினதே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு பக்கம் உட்காந்து ஜாக்லின், ரயான், மஞ்சரி இவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து தைரியமாக சாப்பிட உட்காந்தது தீபக் தான். புளியை அப்படியே நினச்சி அப்படியே போட்டுட்டாங்க. சமைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அதுக்குள்ளேருந்து இப்படி நீளமாக எடுத்து இந்த கம்பெல்லாம் எடுத்துடணும் இல்லைங்கிற மாதிரி காமிச்சப்போ நமக்கே பார்க்க பயமாக தான் இருந்தது, இதை எப்படி சாப்பிட போகிறாங்கன்னுட்டு. தீபக் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஓரளவுக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்கங்க. இதில் முத்து வந்து இல்லை உண்மையிலேயே புளியும் இதுவுமா தக்காளியுமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அருமையாக இருக்குது, இதுக்கு மேலே வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடித்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இவங்களோட குக்கிங்க்கு பர்சன்டேஜ் கொடுக்கலாங்கிற மாதிரி ரயான் வந்து 50% சொன்னார். அங்கே போய் முத்து இல்லை 99.5% கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்து திரும்ப அவ்வளோதானே இந்தாண்டு மிச்சம் இருந்த கொஞ்சம் அந்த குழம்பு மாதிரி செய்த ஒன்றுத்தையும் அவருக்கு வாயில் விட்டாங்க. நல்லாவே இருந்தது. அடுத்தது இந்த முத்து தான் சொன்னார், மக்களுக்கு விரும்பத்தகாத விஷயங்களை இந்த வீட்டில் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம், ஆனால் இப்படி ஒரு தண்டனை எங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். தென் ஈவினிங் 4 மணிக்கு ஷாப்பிங் டாஸ்க் ஆரம்பித்தாங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்கங்க. ஏன்னா போன வாரமே பயங்கரமாக எல்லோரும் அவஸ்தைப்பட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. இதில் 12 பேர் இருக்காங்க. 12 பேரில் 7,000 ரூபா தான் சம்பாதிச்சாங்க. மிச்சம் 5 பேர், 5ல் வந்து சௌந்தர்யா அண்டு விஷால் பாட்டை விட்டதை காமிச்சாங்க. மிச்சம் 3 பேர் பாட்டை விட்டதை கூட காமிக்கல. ஆக்சுவலாக ஒரு பாடல்லேருந்து வரிகளை படிக்கிறாரு பிக் பாஸ். அது என்ன பாட்டுன்னு இவங்க கண்டுபிடிச்சி பாடணும். சௌந்தர்யாவுக்கு வந்தது ரொம்ப சிம்பிள் பாட்டு தான், எல்லாமே ஓகே சிம்பிள் பாட்டு தான். சௌந்தர்யாவுக்கு வந்தது ரொம்ப 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 சிம்பிள் பாட்டு தான், அவங்க ஆனால் கண்டுபிடிக்கல. இதில் வந்து மிச்சம் கண்டுபிடிக்காதவங்க தீபக், அன்ஷிதா அண்டு முத்து. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பாடினாங்கன்னு கூட 1 ஹவரில் காமிக்கல, எடிட் பண்ணிட்டாரு. அவ்வளோ மோசமாக இருந்ததா? ராணவ் பாடினதை காமிச்சாங்க. ராணவ்கிட்ட, ஆனால் ராணவ் வின் பண்ணினார் 1000 பாயிண்ட்ஸு. ராணவ்கிட்ட பிக் பாஸ் சொன்னார், போதும் பாடாதீங்க, எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, ஓடி போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். ஸோ தே ஏர்ன்ட் 7000 பாயிண்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ ஷாப்பிங் முடிஞ்சுது. நல்லாவே ஷாப் பண்ணாங்க, நிறையவே ஷாப் பண்ணாங்க. ரயானை தான் எழுத சொன்னாங்க. ஜாக்லின் அண்டு மஞ்சரி உட்காந்தாங்க ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணது என்னமோ ஜாக்லின் தான். அடுத்ததாக பிபி இவங்க எல்லாருமா உட்காந்து, இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸில் தெர் இஸ் நோ கேப்டன். ஸோ இவங்களே ஒரு முடிவெடுத்து பிக் பாஸ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு எல்லாத்தையும் செய்யணும். ஸோ நாமளே வந்து நமக்கு என்ன ஒரு கேப்டனுடைய இது என்னன்னு தெரியும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் அந்த பொறுப்பேற்றுட்டு பண்ணினா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எல்லாருமே இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு பிக் பாஸ்ன்னு தெரில. இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்கா இல்லை அடுத்த வாரம், நாளைக்கு தெரியும். அடுத்தாப்பில் யார் சமைக்கணும், யார் யார் என்னென்ன டீம் அப்படின்னு பிரித்தாங்க. சமையலுக்கு ஆக்சுவலாக ஒரு 5 பேரை போட்டாங்க. பட் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இன்றைக்கி சௌந்தர்யா சமைச்சது பார்க்க நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருந்தது. ஸோ நீங்கள்லாம் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக என்ன காமிக்கிறீங்க, வாங்கடா சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீட்டில் சமைக்கவே இல்லை அப்படின்ன உடனே முத்து, ஜெஃப்ரி, அருண், ரயான், சௌந்தர்யா, பவித்ரா, அதுக்கப்புறம் ராணவ், இத்தனை பேரும் எழுந்து நின்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைக்கு சமைங்க. நாளைக்கு
ஜெஃப்ரி சமைக்கணும் அப்படின்ட்டாரு. ஸோ இவருங்க சமைக்கிறதுக்கு ராணவுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், மற்றவங்க அவங்களாவே ஃபுல்லாக சமைக்கணும். நிறைய இந்த வாரம் இது எடுத்திருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, சாமான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லார் சாப்பாட்லேயும் பிக் பாஸ் கை வச்சிட்டாரு. ஸோ இந்த வாரம் நாமே பொறுப்பெடுத்து செய்யலாம், பண்ணலாம், போகலாம்னு பேசிகிட்டு இருந்ததை அப்படியே நிறுத்திட்டாங்க. தென் நைட்டு ஆஸ் யூஷுவல் கார்டன் ஏரியாவில் உட்காந்து இந்த வாரம் என்ன டாஸ்க் வரும், என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அருண் சொல்கிறாரு, சீக்கிரம் போய் படுத்துடணும்ப்பா, நாளைக்கு எழுந்தோன்னா நிறைய வேலை இருக்குது. அது ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ ஏதாவது சைடில் வேலை பண்ணுறியாடா, இந்த வீட்டில் உனக்கு என்னடா வேலை இருக்குது. ஸோ நாங்கள் எதுவுமே செய்யறதில்ல, வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருக்கோன்னு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க. நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வாரம் எப்படி போகும். ஃப்ரீஸ் டாஸ்க்னால் இந்த வீடு முழுக்க கண்ணீர் கடலில் தத்தளிக்கும். அதை வேற நம்ம பார்க்க சொல்லி கொடுமை பண்ண போகிறாங்களா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.